அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காயத்ரிக்கு 3 மகள்கள் இருந்தனர். 3 பேருக்கும் திருமணம் முடித்து தன்னுடைய கடமைகளை முடித்திருந்தார். காயத்ரியின் கணவர் பெரியசாமி மத்திய அரசின் அஞ்சல் துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். காயத்ரியின் 2வது மகள் புனிதா தன் பெற்றோர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருந்தாள். 3 மகள்களில் மூத்த மகளான ரத்னா மற்றும் அவளது கணவர் கணேசன் மீது மட்டும் கூடுதலான அன்பும், அவர்களுக்கு மட்டும் எது செய்தாலும் கூடுதலாக செய்வதாக நினைத்து தன் அம்மா காயத்ரியின் மீது கோபத்தில் இருந்தாள். புனிதாவிற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தன் பெற்றோர்கள் மீது அதிருப்தியில் இருந்தாள் 3வது மகள் தீபிகா. அவளுக்கும் மூத்த மகள் ரத்னாவின் மீது அதிகப்படியான வெறுப்பு படர்ந்து இருந்தது. அப்படி என்ன ரத்னா மட்டும் உயர்ந்தவளாகிவிட்டாள்? நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து விட்டோம்? அவளுக்கும் அவளது கணவனுக்கும் மட்டும் எப்போதும் அதிகப்படியான மரியாதை என்று தீபிகா தன்னுடைய பெற்றோர்களிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டு தன்னுடைய மறைமுகமான எதிர்ப்பை காட்டினாள். தன்னுடைய அம்மா வீட்டிற்கும் அவள் வருவதில்லை. தன்னுடைய 2வது மகள் மற்றும் 3வது மகள் தங்களிடம் நடந்து கொள்வது குறித்து காயத்ரி மற்றும் அவரது கணவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் 3 மகள்களுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் காட்டாமல் அவரவர்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை தேர்வு செய்து மூவருக்கும் சரிசமமாக நகைகள் போட்டு திருமணம் முடித்து வைத்தனர். திருமணத்திற்கு பிறகும் 3 மகள்களும் அவர்களது கணவர்களோடு வீட்டிற்கு வரும்போது பெரிதாக எந்தவிதமான பாகுபாடும் காயத்ரி காட்டியது கிடையாது. இருந்தாலும் 2வது மகளுக்கும் 3வது மகளுக்கும் தன் அம்மா மீது சிறியதாக வருத்தம் ஏற்பட்டிருந்தது. அன்று ரத்னாவும் அவளது கணவர் கணேசனும் வீட்டிற்கு வந்திருந்தனர். 2 மகள்கள் வரும்போது எப்படி சமைத்து கொடுப்பாரோ அதே போல் அவர்களையும் கவனித்துக் கொண்டார் காயத்ரி. அவர்கள் கிளம்பும் போது மகளின் தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பினார் காயத்ரி. காயத்ரி மூத்த மகளுக்கு பணம் கொடுக்கும் போது கணவர் கணேசனும் உடன் இருந்தார். ரத்னாவிற்கு பணம் கொடுத்த விஷயம் தீபிகாவிற்கு தெரிய வந்தது. அவள் தன் பெற்றோர்களிடம் பேசாமல் இருப்பதால் விஷயத்தை தன்னுடைய அக்கா புனிதாவிற்கு தெரிவிப்பதற்காக போன் செய்தாள். அக்கா, 2 நாளைக்கு முன்னாடி ரத்னா அக்காவும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஏதும் தகவல் வந்ததா என்று புனிதாவிடம் கேட்டாள். என்ன சொல்ற தீபிகா? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு யார் சொன்னது என்று கேட்டாள் புனிதா. அக்கா, அதுவா முக்கியம்? இப்படி எத்தனை தடவை பணம் வாங்கிட்டு போனாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த முறை ஏதோ நம்ம காதுக்கு விஷயம் வந்துருச்சு என்றாள் தீபிகா. நீ எதுவும் அம்மா கிட்ட கேட்டியா தீபிகா என்றாள் புனிதா. நான் தான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லையே. அது என்ன, 3 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளையை மட்டும் உயர்த்தி வைத்து பார்ப்பது சரியா என்று நான் அவர்களிடம் பேசுவதே கிடையாது. அதுதான் உனக்கு தெரியுமே என்றாள் தீபிகா. நீ பொறுமையாயிரு. நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அம்மா கிட்ட போய் நேரடியாகவே இதே மாதிரி எத்தனை தடவை பணம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்றாள் புனிதா. 2 பேருமா சேர்ந்து போய் கேட்போம். நீயும் வரியா தீபிகா என்று கேட்டாள் புனிதா. நான் அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்க்கா. நீயே போய் கேளுக்கா. பெருசா என்னத்தை சொல்லிட போறாங்க? ஏதாவது ஒரு காரணத்தை தயாரா வச்சிருப்பாங்க என்றாள் தீபிகா. மேலும், அக்கா, பேசாம ரத்னா அக்கா கிட்டேயே இதை பத்தி கேட்டு விடலாமா என்றாள். ஏய், உனக்கு ரத்னா பத்தி தான் தெரியுமே. ரத்னா பாவம். அவகிட்ட கேட்டு அவளையே நாம நோகடிக்கணும்? நமக்கும் அம்மாவுக்கும் தானே பிரச்சனை. நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தகவலே சொல்றேன் என்றாள் புனிதா. சரிக்கா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் தீபிகா. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தன் கணவரை விட்டுவிட்டு புனிதா மட்டும் கிளம்பி அம்மா வீட்டிற்கு சென்றாள். காயத்ரி மற்ற பிள்ளைகளை கவனிப்பது போலவே புனிதாவையும் வரவேற்று அன்புடன் கவனித்துக் கொண்டார். புனிதா சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள். அன்று மாலையில் புனிதா கிளம்புவதற்கு முன்பாக அம்மாவிடம், ஏமா, ரத்னா அக்காவுக்கு பணம் எதுவும் கொடுத்தியா என்று நேரடியாகவே கேட்டாள். ஆமா, கொடுத்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்கே வந்திருக்க என்றார் காயத்ரி. இப்படி உன் மூத்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா நாங்க எங்க போறது? உனக்கு அந்த பிள்ளை மட்டும்தான் வேணுமா? நாங்க வேணாமா என்றாள் புனிதா. ஏய், எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதாண்டி.
அவ கஷ்டம்னு வந்து நிற்கிறா, அதனால தான் பணம் கொடுத்து உதவி பண்ணுனேன். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? ஏன் ரத்னா நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதா? ரத்னாவை உனக்கு பிடிக்கும் தானே என்றார் காயத்ரி. அம்மா, உங்களை விட எங்களுக்கு ரத்னாவை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ரத்னாவுக்கு மட்டும் செய்கிறது எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்களோட சண்டை போட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது என்றாள் புனிதா. புனிதா, உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, அப்பா கிட்ட சொல்லி உனக்கும் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்ன ஏதுனே தெரியாமல் என்னிடம் பேசாமல் இந்த வீட்டுக்கும் வராமல் இருக்காளே தீபிகா, அவளுக்கும் 1,00,000 ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்றார் காயத்ரி. உங்க பணம் யாருக்கு வேணும்? என் புருஷை சம்பாதிக்கிறதே எனக்கு போதும். எதுக்கு பாரபட்சமா நடந்துக்கிறீங்கன்னு கேட்கத்தான் நான் இங்கே வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். வீட்டிற்கு வந்து சேர்ந்த பிறகு தீபிகாவிற்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் புனிதா. தீபிகாவோ, அக்கா, நாமளும் போய் பணத்தை வாங்கிட வேண்டியதுதான். இப்படி எதுவும் பேசாமல் அமைதியாவே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் இப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும் என்றாள் தீபிகா. தீபிகா, என்னால் என் புருஷங்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு போய் பணம் எல்லாம் வாங்க முடியாது. அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடவே மாட்டாரு. நான் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காமலா போய்விடும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் புனிதா. அன்று மாலை பெரியசாமி வீட்டிற்கு வந்த பிறகு காயத்ரி தன் கணவரிடம் புனிதா வீட்டுக்கு வந்திருந்ததையும் அவள் ரத்னாவிற்கு பணம் கொடுத்ததை பற்றி கேட்டு சண்டை போட்டுவிட்டு சென்றதையும் சொன்னார். பெரியசாமியோ, பேசாம 2 பேரையும் வர சொல்லி என்ன நடக்குதுங்கிறத சொல்லிடுவோம், அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருக்க முடியும். நாமளும் 2 பேரோட தவறான புரிதலில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்க முடியும் என்றார். ஏங்க, யாருக்குங்க கொடுக்குறோம்? அவங்களோட கூட பிறந்த அக்காவுக்கு தானே கொடுக்குறோம். அவளுக்கு 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா தானே இருக்காங்க. அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால தான் அம்மா அப்பாவும் கொடுத்து உதவுறாங்க அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியலையா? எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாதான் அவங்களுக்கு புரியுமா? அவங்க என்ன சின்ன குழந்தையா? பாவம், ரத்னாவுக்கு நடக்கிறதெல்லாம் சொன்னா அவளுக்கு 2 பேருக்கும் தான் நிம்மதி இல்லாம போயிடும். அது தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கட்டும் என்றார் காயத்ரி. ரத்னா தெளிவான ஒரு முடிவெடுத்தா இந்த பிரச்சனையை சுலபமா தீர்க்க முடியும். ஆனால் அவளோ இந்த பக்கமும் பிடி கொடுக்காமல் அந்த பக்கமும் பிடி கொடுக்காமல் நடுநிலையா நின்றுக்கிட்டு நம்மளையும் பாடா படுத்துறா. நமக்கு பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் அவளும் நிம்மதியா இருக்கணும் இல்லை என்றார் பெரியசாமி. என்னங்க பண்றது, நானும் ரத்னா கிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரு முடிவை எடுக்க தெரியல. தீபிகா மாதிரியோ புனிதா மாதிரியோ அவ இல்லையே, என்ன பண்றது? நடக்கிறது நடக்கட்டும் என்றார் காயத்ரி. ரத்னாவிற்கு 40 பவுன் நகை போட்டு நல்லபடியாக திருமணம் முடித்து வைத்தனர். திருமணமான புதிதில் ரத்னாவின் வாழ்க்கை நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் திருமணம் முடிந்த 3 மாதத்தில் ரத்னா தன் கணவர் 50,000 ரூபாய் பணம் கேட்பதாக சொல்லிக்கொண்டு முதல் முறையாக வீட்டில் வந்து சொன்னாள். அப்போதே கடுமையான கோபத்துடன் பெரியசாமி, என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? ரத்னா, நீ கிளம்பு, நான் நம்ம மாமா பெரியப்பா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரேன். அத்தனை பேரையும் வச்சு பேசி இந்த பிரச்சனையை இப்பவே முடிச்சுடுவோம். இல்லைனா நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டி இருக்கும்மா என்றார் பெரியசாமி. அப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த பிரச்சனையை நானே பார்த்து கொள்கிறேன். கல்யாணத்துக்காக வாங்கின கடன்ல 50,000 மட்டும் பாக்கி இருக்கு. அதுக்கு மாசம் 5 வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. அதனால தான் அவர் பணம் கேட்கிறாரு என்றாள் ரத்னா. காயத்ரியோ, ரத்னா, நீ சந்தோஷமா இருக்கியா? மாப்பிள்ளை உன்னை நல்லபடியா பார்த்துக்கிறாரா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்ல உன்னோட மாமியார் தான் பிரச்சனை என்றால் உன் கணவரை கூட்டிக் கொண்டு நீ தனி குடித்தனம் வந்துவிடு என்றார் காயத்ரி. அம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். 50,000 மட்டும் கொடுங்க, மற்றதை எல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்றாள் ரத்னா. வேறு வழி இல்லாமல் பெரியசாமி 50,000 ரூபாயை மகள் ரத்னாவிடம் கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு ரத்னாவிற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது.
அதையெல்லாம் வீட்டில் சொல்லாமல் முடிந்த அளவு சமாளித்தாள் ரத்னா. அதன் பிறகு காயத்ரியும் பெரியசாமியும் புனிதாவிற்கும் தீபிகாவிற்கும் திருமணத்தை நடத்தி முடித்தனர். ரத்னாவின் திருமண வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மிகவும் கவனமாக மாப்பிள்ளைகளை தேர்வு செய்திருந்தனர். அதனால் புனிதாவும் தீபிகாவும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து தீபிகா ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது தீபிகாவை பார்த்து பேசினார் பூங்கொடி. ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க, என்ன தெரியுதா என்றார். தீபிகாவிற்கு அது யார் என்று தெரியவில்லை. பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பார்த்திருக்கேன்னு தெரியல என்றாள். உங்க அக்கா ரத்னா இருக்க வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். நீங்க அங்க வந்தப்போ நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், இப்ப ஞாபகம் வருதா என்றார் பூங்கொடி. தீபிகாவிற்கு கொஞ்சம் ஞாபகத்திற்கு வர நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உங்க அக்கா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்றார். ஏன், என்னாச்சு? அக்கா நல்லா தானே இருக்கு என்றாள். எங்க நல்லா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரே சண்டைதான். நிறைய நேரம் என்னோட வீட்டில் வந்து உட்கார்ந்து என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கும். நான் தான் ஆறுதலா 2 வார்த்தை சொல்லி அனுப்பி வைப்பேன். அவங்க கணவரை கூட ஒரு வழியில் சேர்த்து விடலாம். ஆனால் மாமியாருக்கே சொல்லவே வேணாம். எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி உங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்றது தான் அந்த அம்மாவோட வேலையா இருக்கும். ரத்னா தான் பொறுமையா இருக்கு. இதுவே நானா இருந்தா 2ல் 1 பார்த்துருப்பேன் என்றார் பூங்கொடி. இதெல்லாம் உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா என்று கேட்டார் பூங்கொடி. தீபிகாவின் மனதிற்குள் அக்கா அப்படித்தான் எதையுமே மனசுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும். ஆனால் அம்மா அக்காவின் கஷ்டங்களை பற்றி எங்களிடம் சொல்லி இருக்கலாமே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன, ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க? நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் பூங்கொடி. தீபிகாவிற்கு அம்மாவை பற்றி தவறுதலாக நினைத்து விட்டோமே என்று மனதிற்குள் கவலை தொற்றிக்கொண்டது. வீட்டிற்குள் சென்றவுடன் வேகமாக போனை எடுத்து தனது அக்கா புனிதாவிற்கு போன் செய்தாள். ரத்னாவை பற்றி தான் கேள்விப்பட்ட அனைத்தையும் புனிதாவிடம் சொன்னாள். அக்கா, நாம தான் அம்மா அப்பாவை தப்பா நினைச்சிட்டோம் என்றாள் தீபிகா. அப்படி இல்லடி, அவங்க நம்ம கிட்ட இதை சொல்லி இருக்கணுமா இல்லையா? அது அவங்களோட தப்பு தானே. எதுக்கு நம்ம கிட்ட சொல்லாம மூடி மறைக்கணும்? ரத்னா இப்படித்தான் இருப்பான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அம்மா சொல்லி இருக்க வேண்டியதுதானே என்றாள் புனிதா. சரி, ஏதோ நடந்தது நடந்து போய்விட்டது. நான் உடனே அம்மாவை போய் பார்க்கிறேன். மேலும் என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு உனக்கு தகவல் சொல்கிறேன் என்றாள் தீபிகா. தீபிகா, அவசரப்படாத, பொறுமையாயிரு. 2 நாள் கழிச்சு சனிக்கிழமை போகலாம். நானும் உன் கூட வர்றேன். நம்ம 2 பேரும் போய் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம் என்றாள். சரிக்கா, அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் தீபிகா. சனிக்கிழமை காலை புனிதா செல்வதற்கு முன்பாகவே தீபிகா கிளம்பி தன் அம்மா வீட்டுக்கு சென்றிருந்தாள். காலிங் பெல் அடிக்க காயத்ரி வந்து கதவை திறந்தார். தீபிகா நிற்பதை பார்த்தவுடன் அவர் கண்கள் எல்லாம் கலங்கியது. வாம்மா என்று மகளை உள்ளே அழைத்தார். அம்மா, ரத்னா அக்காவுக்கு என்னதான் பிரச்சனை? அதை எங்ககிட்ட சொன்னாதானே நாங்கள் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்க முடியும். எதையும் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? ரத்னாவோட கணவரும் மாமியாரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினா போடான்னு தூக்கி போட்டுட்டு வந்துருன்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி தொடர்ந்து அவன் கூட இருந்து கஷ்டப்படணும் என்றாள் தீபிகா. இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுங்க, அப்பதான் நாங்கள் பேசுவதற்கு சரியாக இருக்கும் என்றாள். நடந்த அனைத்தையும் தீபிகாவிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே புனிதா அங்கு வந்து சேர்ந்தாள். இருவரிடமும் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் காயத்ரி. மேலும் உங்க அக்கா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நல்ல முடிவா எடுக்க முடியும்? நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கோம். இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சதுக்கு காரணம் நீங்களாவது நிம்மதியா இருக்கட்டும்னு தான் உங்ககிட்ட சொல்லலை என்றார். அக்கா, நாளைக்கே போறோம். ரத்னாவை பார்த்து பேசிட்டு நல்ல முடிவா எடுக்கிறோம் என்றாள் தீபிகா. சரி என்று தலையாட்டினாள் புனிதா. அடுத்த நாள் இருவரும் ரத்னாவை பார்ப்பதற்காக சென்றிருந்தனர். ரத்னா தன் தங்கைகள் 2 பேரையும் பார்த்தவுடன் வேகமாக ஓடி வந்து கட்டிக்கொண்டாள்.
ரத்னாவின் மாமியார் 2 பேரையும் வாங்க என்று மரியாதைக்காக கூப்பிட்டுவிட்டு வெளியேறி சென்றார். உள்ளே சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு ரத்னாவின் அறைக்கு கூட்டி சென்று ரத்னாவிடம் பேசத் துவங்கினார்கள். அக்கா, உன் கணவர் உன்னை கொடுமைப்படுத்தினா வேணாம்னு வந்துட வேண்டியதானே, எதுக்கு கஷ்டப்படணும் என்றாள் புனிதா. எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. என் புருஷன் என்னை கொடுமைப்படுத்தினத நீங்க எப்போ பார்த்தீங்க என்றாள் ரத்னா. அடிக்கடி பணம் வாங்குறாரு, சமீபத்தில் கூட 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எந்த கணக்கில் வருது என்றாள் தீபிகா. அதெல்லாம் என்னோட கணவரோட வேலை இல்லை, அது அவங்க அம்மா செய்கிற வேலை. என்னோட கணவர் என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார், ஆனால் அதே சமயம் அவரது அம்மாவையும் அவர் தாங்குகிறார். அதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. தன் மகன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். பணம் வாங்கி வர சொன்னது எல்லாம் அவர்தான். இன்னும் சொல்ல போனால் தற்போது வாங்கி வந்த 1 லட்சம் ரூபாயை அவரிடம் காண்பித்ததோடு சரி, இன்னும் அந்த பணம் என்னுடைய பீரோவில் தான் இருக்கிறது. அதை எடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றாள் ரத்னா. தீபிகாவும் புனிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அக்கா, என்னதான் நடக்குது? அதை சொன்னாதானே ஒரு நல்ல முடிவா எடுக்க முடியும் என்றனர். மாமியார் என்னிடம் சண்டை போடுவதையும் பணம் வாங்கி வர சொல்லி திட்டுவதையும் நான் என் கணவரிடம் சொல்லி பார்த்தேன். அவர் அவரது அம்மாவை விட்டு கொடுப்பதாக இல்லை. எனக்காக ஒரு முறை மட்டும் பணத்தை வாங்கி வந்துவிடு, அதை நாம் அம்மாவிடம் காண்பித்து விட்டால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்கிறார். அவர் என்னையும் அவரது அம்மாவிடம் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் எப்படி வர முடியும் என்றாள் ரத்னா. ரத்னா சொன்னதிலிருந்து ஓரளவு அவளது பிரச்சனையை புரிந்து கொண்டாள் தீபிகா. சரிக்கா, நான் மாமா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் என்றாள். புனிதா தீபிகாவை பார்த்து, என்ன உனக்கு புரிஞ்சது, எப்படி இதை சரி பண்ண போற என்றாள். மாமா கிட்ட பேசினா இன்னும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும், அப்புறம் அக்கா கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லுவோம் என்றாள் தீபிகா. சரி என்று இருவரும் கணேசனை பார்ப்பதற்காக கிளம்பி சென்றனர். கணேசனை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி மீண்டும் அக்காவிடம் வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் ரத்னாவிடம், அக்கா, மாமியார் உன்னை திட்டினால் நீ பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிற, அப்படித்தானே என்றாள் தீபிகா. ஆம் என்று தலையாட்டினாள் ரத்னா. உன் மாமியாரை எதிர்த்து பேசினால் உன் கணவர் உன்னை ஏதாவது சொல்லிவிடுவார் என்று பயப்படுகிறாய், அப்படித்தானே என்றாள். அதற்கும் ஆம் என்று தலையாட்டினாள் ரத்னா. இங்குதான் நீ தவறு செய்கிறாய். நீ உன்னுடைய மாமியாரை பதிலுக்கு பதில் பேசினாலும் மாமா உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். உன் மாமியார் உன்னை பேசும்போது அவர் அம்மாவை விட்டு கொடுப்பதில்லை. அப்படியே நீ பேசினாலும் அவர் உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ எதிர்த்து பேச மாட்டாய் என்பதை நீ இங்கே வந்த 1-2 மாதங்களிலேயே உன் மாமியார் தெரிந்து கொண்டு விட்டார். அதனால்தான் அவர் தொடர்ச்சியாக உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை எதிர்த்து சத்தம் போட்டால் பொட்டிப்பாம்பாக அடங்கி விடுவார். மருமகளை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதமான மனநோய்தான் இது. நான் சொன்னபடி நடந்து கொள், அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தீபிகாவும் புனிதாவும் கிளம்பினார்கள். ரத்னாவின் 2 தங்கைகளும் வந்து போனதால் 2 நாட்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் மாமியார். அதன் பிறகு மெதுவாக மீண்டும் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். ரத்னா, என்ன சமையல் செய்திருக்கிறாய்? உப்பு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்றார். தன் தங்கைகள் சொல்லிக் கொடுத்தபடி மாமியாரை எதிர்த்து பேசுவதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்த ரத்னா, மாமியார் பேசியவுடன், என்னத்த, உங்களுக்கு மட்டும் உப்பு கம்மியா போட்டு தனியா சமையல் செஞ்சு வைக்கிறேன், அப்படி இருந்தும் குறை சொல்றீங்க. நான் சமைச்சது சரியில்லைனா இனிமே நீங்களே சமைச்சுக்கோங்க என்றாள். அவள் முதல் முறையாக எதிர்த்து பேசியதை தாங்கிக் கொள்ள முடியாத அவளது மாமியார், என்ன ஓவரா வாய் நீளுது, இரு, என் பிள்ளை வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு என்றார். உங்க பிள்ளை என்னை ஒன்றும் சொல்லிட மாட்டாரு. வேணும்னா உங்க பிள்ளையை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனை கூட்டிட்டு போய் காட்டவா என்று சவால் விடுத்தாள். தன்னுடைய பையனை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்த மாமியார், ரத்னா அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் கண்டிப்பாக அவளுடன் சென்று விடுவான் என்று பயந்தார். உடனே, சரிம்மா, உன்னை இனிமேல் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், போதுமா என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன் பிறகு மாமியாரின் ஆதிக்கம் வெகுவாக குறைந்திருந்தது.
ரத்னாவுக்கும் கணேசனுக்கும் இடையிலான நெருக்கம் மிகவும் அதிகமானது. 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த ரத்னா கர்ப்பமானாள். தன்னுடைய பழைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்ட மாமியார் ரத்னாவிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். கர்ப்பமாக இருக்கும் தன்னுடைய மருமகளை நல்ல விதமாக கவனித்துக் கொண்டார். அதன் பிறகு 3 மகள்களும் தன்னுடைய கணவன்மார்களுடன் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்திருந்தனர். காயத்ரி 3 மகளிடமும் எப்போதும் போல் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அன்பாகவே நடந்து கொண்டார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.